நம் இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் நமக்கு இரக்கம் வேண்டும். புரிந்து கொள்ளுங்க, பவுல் அப்போஸ்தலன் அழகாக ஒரு காரியத்தை இது குறித்து எப்படி நமக்குள்ளாய் ஒரு தெளிவு காணப்பட வேண்டும், அல்லது நம்முடைய பயபக்தி எப்படியாய் காணப்பட வேண்டும். கடைசி மட்டும் எவ்வளவு நாள் ஆண்டவர் வைத்திருக்கிறோம், அவ்வளவு நாள் ஓட போறோம், ஊழியம் செய்ய போறோம், அத்தனை வரைக்கும் ஜீவிக்க போகிறோம் இந்த உலகத்துல. அது வரைக்கும் ஆரம்பத்திலே காணப்பட்டதான அந்த ஆதி அன்பு நமக்குள் காணப்படணும். ஆண்டவரிடத்துல வைத்ததான அந்த பயபக்தி கடைசி மட்டும் வாடி போகாத மலரை போல அந்த வாசனை கொஞ்சம் கூட குறையாததாக நம்முடைய பயபக்தி கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். பவுல் சொல்லுகிற இந்த ஆலோசனை நீங்களும் கேளுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 20-21 வசனங்களில பவுல் அல்ல, யோவான் சுவிசேஷகன் சொல்லுகிறார். 1 யோவான் 3:20-21 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். 21 பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்துல தைரியம் கொண்டிருந்து என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதனால யோசித்து பாருங்க, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் நமக்கு எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ளார குற்ற உணர்வு காணப்படும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியாது, செபிக்க முடியாது. என்ன நம்ம தேடுவோம்? இரக்கத்தை தேடுவோம். இரக்கம் எங்க கிடைக்கும்னு தெரியும். ஆண்டவர் இந்த குற்ற உணர்வை என்னை எடுத்து போடணும், அதற்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை நான் தாழ்த்தணும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமே. வேத வார்த்தையின் சத்தியத்தை படி அறிந்திருக்கிறோம். இப்ப நமக்கு நல்லா தெரியும் நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளின்னு தீர்க்கும்னா எங்க போகணும், யாருடைய பாதத்துல விழணும், இரக்கம் வேணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அவருடைய இரக்கத்தை நாம் கெஞ்சுவோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் இரக்கம் பெற வாஞ்சிப்போம் இல்லையா? நமக்கு தெரியும் வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இல்ல எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் அப்படின்னு சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அந்த குற்ற உணர்வை அவருடைய சமூகத்தில் வாய்த்து விட்டு அறிக்கை பண்ணிவிட்டு நாம் அவரிடத்திலிருந்து லகுவாய் காணப்படுகிறதான அந்த மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்களாய் மிகுந்த சந்தோஷத்தோட நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளின்னு தீர்க்காதபடிக்கு நம்ம கடந்து செல்வோம். அங்கிருந்து மன்னிப்பை பெற்றவர்களாக நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களாக அங்கிருந்து கடந்து செல்வோம் அல்லவா? இது நமக்கு தெரியும். ஆனால் அதே குற்றத்தை இன்னொருத்தரிடத்துல நாம காண்போம் என்று சொன்னால் அவனை நம்ம குற்றப்படுத்துகிறோமா, அல்லது இந்த பாரத்தெல்லாம் மாற்றுகிற ஒருவர் உண்டு என்று சொல்லி அவரிடத்துல தள்ளி கொண்டு வருகிறோமா, அவரை காண்பித்து கொடுக்கிறோமா, அந்த குற்றத்துக்கெல்லாம் பரிகாரியாக தன்னை ஒப்பு கொடுத்ததான பலி என்று சொல்லி அவரை காண்பிக்கிறோமா, அல்லது அவனையே பலியாக்குகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதே குற்றம் நம்ம செஞ்சிருக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? இரக்கத்தை தேடுகிறோம். ஐயோ, என்னுடைய இருதயம் என்னை குற்றவாளின்னு தீர்க்குதே, ஆண்டவருடைய சமூகத்துல போனா இதுல இருந்து விடுதலை கிடைக்கும் அறிந்திருக்கிற நாம இரக்கத்தை தேடுகிறோம். ஆனால் அதே குற்றத்தை மற்றவன் செய்கிறதை பார்க்கும் பொழுது அந்த இரக்கத்தை கொடுக்கிறவரிடத்துல அவனை நகர்த்துகிறோமா, அவரை காண்பிக்கிறோமா? பலியாய் உனக்கு ஒப்பு கொடுத்த ஒருவரிடத்துல உனக்கு விமோசனம் உண்டு, உனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி அவரை காண்பிக்கிறோமா, அல்லது அவனை பலி கொடுக்கிறதான இடத்துல இருந்து குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்ற கருத்து உனக்கு தெரிஞ்சா அவனிடத்துல எப்படி பேசணும் உனக்கு தெரியும். அவனை என்னை நோக்கி திருப்புவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை அவனுக்கு முன்னாடி கொண்டு வருவதற்கு நீ பிரயாசப்படுவ. அதை நீ செய்யும் போது உனக்கு இரக்கம் தேவைப்படுது. அவன் செய்யும் பொழுது அவனை குற்றப்படுத்தும்படியாய் உன்னுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற? நீ யாரு? உன்னை எதற்காக ஏற்படுத்தின என்று சொல்லி ஆண்டவர் கேட்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல யாக்கோபு இப்படியா சொல்ற, எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். அப்படி செய்கிறவனிடத்துல நியாயப்பிரமாணத்தை காமிச்சு பாரு, நியாயப்பிரமாணத்தை மீறிட்ட பாரு நீ அப்படி என்று சொல்லுகிறோமா, அல்லது கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்துல அவனை நடத்துகிறோமா? நாம் அநேக நேரத்தில் நியாயப்பிரமாணத்தை காண்பித்து அவன் குற்றவாளி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். நமக்குன்னு வரும் பொழுது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின ஒருவர் உண்டு என்று சொல்லி அவரை காண்பித்து அவருடைய பாதத்தில் விழுந்து கழுவப்பட்டு ஓடுகிற நாம மற்றவனை நியாயப்பிரமாணத்தை காண்பித்து குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சொன்னா ஏதோ சுகக்கேடு உண்டு நம்மிடத்துல என்று சொல்லி அர்த்தம். இன்னும் சரியா மனம் திரும்பல, இன்னும் சரியா ரட்சிக்கப்படல, மெய்யான ஆண்டவரை சரியாய் அறியவில்லை என்று சொல்லி அர்த்தம் அல்லவா? பவுல் சொன்னதான ஒரு காரியத்தை முன்பாக வைக்கிறேன்.
நான் சொன்னதை போல தொடர்ந்து உங்களுடைய பக்தி அப்படியே காணப்படணும். ஆண்டவர் மேல இருக்க பயம் தொடர்ந்து உங்களுக்கு வரணும். ஒரு தெளிந்த புத்தி வேணும் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 4:4 வரையான வசனங்களை வாசிக்கலாம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். பெரிய அப்போஸ்தலன், பல காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தவன் அவன். வேதத்திலே உண்டு. அவனுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரோ ஒன்றை கூட மறைக்காம அப்படியே நமக்கு சொல்லிக் கொடுத்ததான ஒரு அருமையான ஒரு போதகன் அவன், அருமையான ஒரு அப்போஸ்தலன். அவன் சொல்றான், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் என்று சொன்னால் பெருமையில சொல்லல. அவன் அந்த குற்றத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விட்டு இரக்கத்தை பெற்றவன் என்கிறதான அர்த்தத்துல நீயும் அப்படி இருக்கணும்னு சொல்லுகிறான். அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்ல, அதனால நான் நீதிமான் அப்படின்ட்டு காலர் தூக்கி சொல்லிக் கொள்ளுகிறவன் அல்ல. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. என்னைக்கும் எல்லா ஊழியக்காரனுக்கும் எல்லா விசுவாசிக்கும் கிறிஸ்தவனான அத்தனை பேருக்கும் இருக்கணும். என்னிடத்திலே நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். அறிந்தேன் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பேன். அறியல, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதே நேரத்துல என்னை நான் நீதிமான் என்று சொல்லுகிறது இல்லை. என்னை நியாயம் விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பயந்து காணப்படுறேன். என்னிடத்துல குற்றம் இல்லைனாலும் அவருக்கு பயந்து நான் காணப்படுகிறேன் என்கிறதான ஒரு தெளிவும் உணர்வும் பாத்தீங்கன்னா அவனுக்கு காணப்படுது. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். காலத்தை குறித்து உங்களுக்கு தெரியாது. காலம் வரும் என்பதற்காக நீங்க அதற்கு முன்பாகவே ஒரு தீர்ப்பை கொடுக்காதீங்க. ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் இந்த பவுல் அப்போஸ்தலன் மற்றவர்கள் குறித்து தீர்ப்பு சொல்லலையா, தீர்மானிக்கவில்லையா என்று நீங்க கேட்பீங்கன்னா தீர்மானித்திருக்கிறான், தீர்ப்பு சொல்லி இருக்கிறான். எது குற்றம் என்று சொன்னால் குற்றம் சொல்லுவான் தைரியமா. ஆனால் ஒன்றை குறித்து தெரியவில்லை என்று சொன்னால் வாயை மூடிட்டு பேசாம இரு என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். என்னை தீர்ப்பு சொல்ற இடத்துல ஆண்டவர் வைக்கலனா, கடிந்து கொள்ள சொல்ற இடத்துல என்னை வைக்கலனா கடிந்து கொள்ள கூட கூடாது, தீர்ப்பு சொல்லக்கூடாது. அதை ஆண்டவர் சொல்ல சொன்னா சொல்லணும். இது தவறு என்று சொன்னால் தவறு என்று சொல்லணும். இது சரி என்று சொன்னால் தைரியமா எழுந்து தெரியும் சொல்லணும். இங்க ஆமேன் போடணும்னா அந்த இடத்துல ஆமேன் போடணும். வாயை மூடிட்டு இருக்கணும், அமைதியா இருக்கணும். ஏன்னா சொல்றது தப்புன்னு தெரியும். அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, ஆமேன் போடக்கூடாது. அது உங்களுடைய சபையா இருக்கலாம், நீங்க விரும்புகிற போதகரா இருக்கலாம், தவறா பேசலாம்னு தெரிஞ்சா ஆமேன் போடாதீங்க. நீங்கள் அதற்கு உங்களுடைய கரத்தை நீட்டி நீங்க எஸ் அப்படின்னு சொல்றீங்க என்று சொல்லி அர்த்தம். நீங்கள் சொல்லுகிறதை ஆமோதிக்கிறேன் என்பதான ஒரு அர்த்தத்தை அது கொடுத்து விடும் அல்லவா. பவுல் தெளிவாய் சொல்கிறான், கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தோம், நீங்க அறியாத காரியத்தை குறித்து, உங்களுக்கு புரியாத காரியத்தை குறித்து நீங்கள் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். பவுல் அப்போஸ்தலனுக்கு கூட எல்லாருடைய இருதயத்தில் ஆண்டவர் காமிக்க மாட்டார். அதற்காக எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது, அவன் தப்புன்னு சொல்லிட்டு கூடாது. பேதுருவிடத்திலே அவன் தவறை கண்ட பொழுது தைரியமாய் சொன்னான். ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினபடினால் சொன்னான். அவர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா சில காரியங்கள்ல சில கசப்புகள் உண்டு. ஆனால் ஒருவருக்கு விரோதமாக என்ன பண்ண மாட்டார்கள், விரோதமாக பேச மாட்டார்கள், ஒருவரை துச்சமாக எண்ண மாட்டார்கள், அப்படி மதிக்கவும் மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் ஒரே தேவன், ஒரே எஜமானை சேவிக்கிறவர்கள். இவனுடைய பிரசங்க வித்தியாசம், அவனுடைய பிரசங்க வித்தியாசம், இவன் ஓடின வழி வித்தியாசம், அவன் ஓடின வழி வித்தியாசம். ஒரே எஜமான், ஒரே தேவன் அவர்களுக்கு உண்டு. காலத்திற்கு முன்னே அறியாத காரியத்தை குறித்து, அவனுக்கு வெளிப்படுத்தப்படாத காரியத்தை குறித்து அவன் பேசுவான் என்று சொன்னால் கர்த்தர் வரும் பொழுது அவன்கிட்ட கேட்பார் அல்லவா, நான் உன்கிட்ட சொன்னா இத நீ எங்க இருந்து இதை புரிஞ்சிட்டு வந்த, என்னுடைய வேதத்துல இது எழுதி இருக்கா, என்னுடைய வேதத்துல இல்லாத நீ ஏன் பேசிட்டு இருக்கிற. ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா. உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் வரும் அளவும் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீங்க. அப்படின்னா உனக்கு தெரியாதத ஆண்டவர் வெளிப்படுத்தாதத, இதுதான் சத்தியம் என்று சொல்லி தெளிவாக நீ அறிந்து கொள்ளாத ஒன்றை வேத வசன ஆதாரம் இல்லாதபடி நீ சொல்லவே கூடாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு நாள் வெளியரங்கமாக்க போகிறார், இருதயத்தினுடைய யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். இப்படி நினைச்சிட்டு சொன்னான் அவனுக்கு உள்ளேயே ஒரு தெளிவு கிடையாது. ஆண்டவரை குறித்து பேசும் பொழுது அவனுக்குள்ளேயே அவன் பேசும் பொழுதே, நான் உனக்கு அன்னைக்கே உணர்த்தினேன், நான் ஒருவர்ட்டு நீ எப்படி 3 பேருட்டு சாதிச்சுட்டு நிக்கிறாங்க பிரசங்க மேடையில, கேட்பார கேட்க மாட்டாரா. யோசித்து பாருங்க. பேசுகிற அநேகருக்கு தெரியும், மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் சொல்ற அநேகருக்கு உள்ளுக்குள்ளேயே தெரியும், இல்ல தேவன் ஒருவர்ன்ட்டு. அதே நேரத்துல 2 பேர் தான் சாதிக்கிறவங்களுக்கும் தெரியும், சான்ஸே கிடையாது, தேவன் ஒருவராக தானே இருக்க முடியும், அப்பதான் ரட்சிப்பு கிடைக்க முடியும். உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு காணப்படும். அதை மீறி அவன் சொல்லுகிறான்னு சொன்னா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். யோசனைகளையும் நினைவுகளையும் அந்த நாளில வெளியரங்கமாக்கி அவர் காண்பிப்பார் அல்லவா. அப்பொழுது
அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவனின் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதுகிறேன் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த காரியங்களை அவன் எழுதுகிறான். என்ன சொல்லுகிறான் சொன்னால், எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன எழுதியிருக்கோ அதுக்கு மிஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா நீ கதை அடிக்காத. வெளியில இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷனை கொண்டு வந்து, விளக்க உரைகளை கொண்டு வந்து யாரை விளக்கக்கூடாது? வேதத்தில் இருக்க எந்த உபதேசத்தையும் விளக்கக்கூடாதுன்னா, தேவனை குறித்த உபதேசத்தை விளக்குறதற்கு வேத வசனம் இல்லாதபடிக்கு வெளியில இருந்து கொண்டு வந்து அவர் 2 பேர் தான் 3 பேர் தான் அப்படின்ற விளக்கிற உபதேசங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்று சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணவே கூடாது. உன்னை குறித்து எண்ணக்கூடாது, உபதேசங்களை குறித்து எண்ணக்கூடாது, அந்த உபதேசங்களை குறித்து ஆண்டவரை குறித்து கூட எண்ணக்கூடாது. அவர் ஒருவர் என்று சொன்னார், ஒருவர் எப்படி என்று சொல்லி புரிந்து கொள்ள பார்க்கணும். புரியலனா அவரிடத்திலே கேட்கணும். அப்படி கேட்டு வெளியிலே பேசினா என்று சொன்னால் நீ குற்றவாளியாக தீர்க்கப்படாதிருப்பாய். இல்லை என்று சொன்னால் இல்லாத ஒன்றை சாதிக்கிறவனுக்கு ஐயோ என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. திரும்பவும் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதனுடைய கருத்து இன்னதென்று அறிந்தால், அதாவது அவருடைய வசனத்தினுடைய கருத்து, அவரை குறித்து அவருடைய வசனத்தினுடைய கருத்தை அறிந்தோனா அவர் வந்த நோக்கம் முதலாவது புரிந்து இருக்கும். முதல் வாரத்தில் நான் உங்களுக்கு எடுத்தேன், அவர் அப்படி சொல்லும் பொழுது அவர் எதை குறித்து சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் வந்தது பாவிகளை ரட்சிக்கிறதற்கு, மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். நீதிமான்களை அல்ல, நீதிமான்களுக்காக அவர் வரல. ஏன்னா அவர்கள் தங்களையே நீதிமான்கள் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு ஒரு வழியை அமைத்துக் கொண்டு ஓடுகிறவர்கள். நான் வந்ததோ பாவிகளை ரட்சிக்கிறதற்காக, மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லி பேசினார். ஆனால் அவர்களோ தன்னை நீதிமானாக நினைத்துக் கொண்டு அவர்கள் பேசினார்கள். அப்பதான் ஆண்டவர் வார்த்தையை பேசுறார், குற்றவாளிகளை, குற்றம் இல்லாதவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நீங்க பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிற கருத்து, அதனுடைய பொருள், மீனிங் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ குற்றம் இல்லாதவர்களை அப்படி நீ தீர்க்க மாட்டேன்னு சொல்றார். அப்ப முதலாவது என்ன புரிஞ்சிருக்கோம்? பொருள் புரிந்தால், கருத்து புரிந்தால், அவர் வந்த நோக்கம் புரிந்திருக்கும், அவர் யார் என்பது புரிந்திருக்கும். கருத்து இன்னதென்று அறிந்தால் குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்த மாட்டோம். கருத்து இன்னதென்று தெரியவில்லை என்றால் கருத்து சொல்ல மாட்டோம். கருத்து சொல்ல வரமா. நிறைய பேருக்கு கருத்து சொல்றது பயங்கர இன்ட்ரெஸ்ட் இல்ல. இது என்னுடைய மை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கருத்து இது என்று சொல்லி பதிவு பண்ணுவாங்க. உனக்கு என்ன கருத்துனே தெரியலனா கருத்து சொல்றதுக்கு வரக்கூடாது, அமைதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப கருத்து என்னது என்று தெரியலனா அமைதியா இருக்கணும் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கருத்து புரியவில்லை என்பதனால் சுயமாக சொல்லாம இருந்தா எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படி என்பதற்காக, கருத்து புரியவில்லை என்பதற்காக சுயமாக தோன்றின கருத்தை சொல்லக்கூடாது. சுயமாக சிலருக்கு பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, தீர்க்க தரிசனம் அறிவித்துக் கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் திடீரென்று சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒன்னும் பேசல அப்படின்னு சொன்னா அங்க ஒன்னும் சொல்ல வேண்டியது இருக்காது. ஆண்டவர் சொல்ல இஷ்டப்பட மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லல, ஆனா இவரிடத்துல என்ன எதிர்பார்ப்பாங்க? தீர்க்க தரிசனங்களை எதிர்பார்ப்பார்கள். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சுயமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக? மற்றவர்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. நோ, ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவர் ஏதாவது சொல்றீங்களா? இவங்களுக்கு சொல்றீங்களா? இவங்க உங்களுடைய வார்த்தைகளை, ஆலோசனை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் ஏதாவது சொல்லுவீர்கள் சொன்னா நான் சொல்றேன், கேட்கணும். ஆண்டவர் அமைதியா இருந்தாருன்னா அமைதியா இருக்கணும். அவர்களே சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக என்ன சொல்லக்கூடாது? தீர்க்க தரிசனம் என்கிற பெயர்ல சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் இதை சொன்னார் சொல்லக்கூடாது. நீ பொய் சொல்லுகிற, நீ பெரிய பாவத்தை செய்கிறாய் என்று சொல்லி அர்த்தம் அல்லவா? அப்படியே கருத்து புரியல, வேத வசனத்துடைய அர்த்தம் புரியல, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. 1 வருஷம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கூட அவருடைய கருத்தை நீ கேட்கலாம். ஆனால் சுய கருத்து என்று சொல்லி நீ வேத வசனத்துக்கான கருத்தை சொல்லாத. அது மிக மிக தவறான ஒரு காரியம். நாமே நம்ம சோதித்து பார்த்து கொள்ள வேண்டியதான ஒரு கட்டத்துல நம்ம காணப்படுகிறோம்.